ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் போட்டிருப்பாங்க, எதுக்காக அந்த ராஜேஸ்வரி வந்து இவ்வளோ வந்து கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சந்தேகப்பட்ட நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மாவை வந்து கூப்பிட்டு போயிட்டு, பெரியம்மா நீங்கள் வந்து உண்மையை மட்டும் தான் சொல்லணும், வேறு எதுவும் என்கிட்ட வந்து மறைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேளுமா அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தானே வந்து அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு போடுற மேக்கப் இதில் வந்து ஏதோ வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, ஆமாம் நான் தான் வந்து பண்ணேன், வேறு எதுவும் பண்ணல மல்லி, லைட்டாக கொஞ்சம் ப்ளீச்சிங்கை தான் வந்து அப்ளை பண்ணி விட்டேன், அது வந்து எப்படி வேலை செய்யன்றதை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் பிரியமா இப்படியெல்லாம் வந்து பண்ணுறீங்க, நான் அந்த வீட்டில் வந்து வாழணுமா இல்லை இந்த வீட்டை விட்டு என்னை வந்து அனுப்புகிற மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மல்லி, நான் இருக்க வரைக்கும் நம்ம போய்ட்டு அவளுடைய மூஞ்சி வந்து எந்த ஊருக்கு அரிசி மாதிரி வந்து ஆகுது, ஆப்பிரிக்காவுதா இல்லை அமெரிக்காவுதா அப்படின்ற வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் வாட்டர் எடுக்க வந்து இந்த ரஞ்சிதா வந்து நம்மளுடைய மல்லியும் நம்ம அனுப்புண்ணியமாக வந்து பேசுறதை வந்து கேட்டுட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேலையால் தான் வந்து ராஜேஸ்வரி இவ்வளோ வந்து கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுட்டு இருக்காங்களா எங்கள் சித்தி, உங்களை வந்து நான் வந்து சும்மா விட மாட்டேன், இப்போயே போய்ட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி கீழே போட்டு, சித்தி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த அன்னபூர்ணி அம்மா தான் வந்து உங்களுக்கு போட வேண்டிய மேக்கப் பவுடரில் வந்து அந்த ப்ளீச்சிங்கை வந்து கலந்து விட்டுருக்காங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து முகத்தில் வந்து எரிச்சல் வந்து ஏற்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் இருக்குன்னு ரஞ்சிதா, நான் வந்து அதை வந்து பார்த்துக்கிறேன், இந்த விஷயம் வந்து யாருக்கு வந்து தெரியக்கூடாது, தெரிஞ்சால் எனக்கு தான் வந்து அசிங்கம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேன். இல்லை சித்தி இவங்களை வந்து சும்மா வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னதுக்கு, நீ ஒரு மட்டாங்கட்டியும் முடிங்காத நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து ஐஸ் வாட்டர் கேட்டாலும் மரியாதையாக போயிட்டு அந்த ஐஸ் வாட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற வழியை பாரு அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐஸ் வாட்டரெல்லாம் வச்சு மூஞ்செல்லாம் வந்து கழுவிட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ராஜேஸ்வரியோட முகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா படை வந்த மாதிரி வந்து சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே, வந்து சும்மா ரத்த கலரில் வந்து அவங்க மேக்கப் போட்டிருந்தா கூட வந்து அந்த கலர் வந்து இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வந்து கலராக வந்து ரெட் கலரில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன வடி இப்படி வந்து பண்ணிட்டீங்க, உங்களை வந்து நான் பழி வாங்காது விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என் மல்லி இதெல்லாம் வந்து உன்னுடைய வேலை தானே, உன்னுடைய பெரிய மக்களை சொல்லி தானே நீ தானே இந்த வேலையை பார்த்தேன், நான் வந்து உன் மேலே வந்து தண்ணி ஊற்றி விட்டேன்னு அப்படின்ற மாதிரி கேட்டு, அதாவது ஒருவர் செய்கிறோட பலன் தான் வந்து திரும்ப நமக்கே வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி சொல்லாமல் குத்தி காட்டுறாங்க நம்முடைய ராஜேஸ்வரியை. இதை வந்து புரிச்சுக்கிட்டால் நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காத இந்த ராஜேஸ்வரிக்கு வந்து இந்த மாதிரி ஆகணும், வீட்டை விட்டு போட்டு எடுக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணதே சொல்லிச்சு.